ஹாய், நம்மளும் தீபாவளி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டே ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மோட்டிச்சூர் லட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ பேக்கெட் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் லைட்டாக தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயிலை நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் பூந்தி கரண்டி வச்சு தான் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. கரண்டியிலே போட்டு உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது நல்ல கிறிஸ்பியாக ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். நம்ம ஊற்றும் போது ஒரு கொழகொழுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த கொழகொழுப்பு தன்மை போய் வெந்து வந்தால் போதும். இதை ஃபுல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நீங்கள் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் அடுத்தது நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். நான் 1/2 கிலோ பேக்கெட் எடுத்ததுனால 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம் சுகரை. ஆனால் இது கரெக்டாக தான் இருந்துச்சு. நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு இது ஓகேவாக தான் இருக்கும். இப்போது பாகில் கொஞ்சமாக ஃபுட் கலர், ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கம்பி பதம் வரக்கூடாது, கம்பி வந்து உடையணும், ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட பாகு ரெடி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ண பாகு இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் ஃபுல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அமுத்தி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஆர் 1 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு, உருண்டு பிடிக்கிற மாதிரி. இதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான மோட்டிச்சூர் லட்டு ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங்.